தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அருள்மிகு புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுடைய தைலாபிஷேக பெருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே என போற்றப்படும் சோழ வளநாட்டு தலைநகராம் இஞ்சிசூழ் தஞ்சைக்கு கீழ்ப்பால் 5 கிலோமீட்டர் தொலைவில் புன்னைநல்லூரில் விளங்கிய அருள்புரியும் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் தொன்மை சிறப்புடையது. தவ யோகியான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளால் புற்றுருவாய் இருந்த அம்பிகையை அப்புற்று மண்ணாலேயே மகா மாரியம்மன் ரூபமாக வடிவமைக்க பெற்று ஸ்ரீ சக்கர எந்திர பிரதிஷ்டை செய்யப்பெற்றதாகும். முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வை அரும்பி தானாகவே மறைவதால் முத்து மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு விளங்கும் இம்மாரியம்மனுக்கு சிவகாம விதிப்படி தினசரி 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அம்பாள் புற்று மண்ணால் உருவாக்கப்பட்டதால் 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு அபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அது சமயம் அம்பாளை ஒரு வெண்திரையில் வரைந்து ஆவாகனம் செய்து அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும். மூலாஸ்தான அம்பாளுக்கு ஒரு மண்டல காலை மாலை 2 வேளைகளிலும் சாம்பிராணி தைலம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சகஸ்ரநாமார்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த அற்புத வைபவமானது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2025 வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைய நாள் பஞ்சமி மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் துவங்கி நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை வரை ஒரு மண்டலம் நிகழ்ச்சி நிரலில் கண்ட வண்ணம் நடைபெற உள்ளது. இதோ நிகழ்ச்சி நிரல் விவரங்கள். சித்திரை 5ஆம் தேதி 18/4/2025 முதல் வைகாசி 18ஆம் தேதி 1/6/2025 வரை தினசரி காலை 8 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் தைல காப்பும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெறும். இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.